இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்க்கலாமா. கூர்க் ட்ரிப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. 1 வீக்காக வந்து ஒழுங்காகவே நான் சமைக்கலைன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாக ஒரு வாரமாக வந்து ரசம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் போயிட்டு இருந்தது. மத்தி மீன் இறால்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இறால் வந்து கொஞ்சம் தொக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு குழம்பு செஞ்சிடலாம், அப்புறம் வந்து மத்தி மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அப்புறம் கடுகு, பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக முழுசாக அப்படியே வந்து இந்த மாதிரி கீறிட்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இறால் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி வர அளவுக்கு இறால் சேர்த்துக்கிறேன். இறால் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சு நல்லா தேங்காய் பாலில் மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா வந்து 2.5 ஸ்பூன் வரளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் வரளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து வச்சிருக்க மசாலாவை காய்கறியில் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். மசாலா ஸ்மெல் எல்லாமே போகட்டும். இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப சிம்பிளாக இறால் தொக்கு ரெசிபி ஒன்று பார்த்துருந்தேன். அதை ட்ரை பண்ணலாமே சொல்லி ட்ரை பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில், 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்புமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இறால் தொக்குக்கு வந்து ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து இறால் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறால் எல்லாத்தையுமே தனி பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஸ்மெல் எல்லாமே போகணும். நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம ரெடி பண்ண இறாலையுமே சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பை நல்லா உடச்சி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான இறால் தொக்கு தயாராகிடும். அப்படியே சைடில் மத்தி மீனையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. மத்தி மீனை பொறுத்தளவில் நல்லா கருவாடு மாதிரி நல்லா முறுமுறுன்னு பொரிக்கணும். அப்போ தான் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இன்னைக்கான லஞ்ச் மெனு சுட சுட ஒயிட் ரைஸ், இறால் போட்டு பாசிப்பருப்பு குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, இறால் தொக்கு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.